இவர் இப்போது இருப்பது தற்காலிக பொதுச் செயலாளர் தான். நிரந்தர பொதுச் செயலாளர் என்று இதுவரையிலும் தேர்தல் ஆணையம் அந்த ஆணையை பிறப்பிக்கவில்லை. அது தேர்தல் ஆணையத்திலே 6 பேர் நிலுவிலே இருக்கிறது. தற்காலிக பொதுச் செயலாளரை 53 ஆண்டு காலம் தலைவர் காலத்தில் இருந்து நான் தீவிர உறுப்பினராக இருந்த என்னையே நீக்கப்பட்டிருக்கிறது என்பது கேள்வியாக வழக்கறிஞர் மூலமாக வழக்கு தொடர்கிறேன். சார், உங்களை தற்காலிக பொதுச் செயலாளர் சொல்றாரு. நீங்க எடுத்த நடவடிக்கை அது ஏற்கனவே இதுதான் 6 பேர் 7 பேர் இதுல கோர்ட்ல இருக்கிறாங்க. அதனால இது தற்காலிக பொதுச் செயலாளர் தான், இது சட்ட ரீதியாக சந்திப்பேன் அப்படிங்கிறாங்க. ஊடகத்துக்கும் பத்திரிக்கையும் தெரியாதா? நீங்க கேள்வி கேட்கறீங்களே, ஊடகத்துக்கும் பத்திரிக்கையும் தெரியுமா தெரியாது? தெரியுமா தெரியாது, அது வேண்டாங்க. நீங்க வேணும்னு போட்டு கொடுத்து வாங்க வேண்டாம். ஊடகத்துக்கும் பத்திரிக்கையும் அதிமுக பொதுச் செயலாளர் யார் என்று தெரியுமா தெரியாது? தெரியாதுன்னா விளக்கம் சொல்றேன், புரியுதா? இதெல்லாம் நீதிமன்றத்தின் மூலமாக நாங்கள் கிடைக்கப்பெற்றோம். அங்கே தேர்தல் ஆணையத்தின் மூலமாக கொடுக்கப்பட்டது. தேர்தல் நடத்தி முறையாக பொதுச் செயலாளர் அறிவிக்கப்பட்டது. புரியுதுங்களா? அவருக்கு ஏதாவது சொல்ல வேணும், அதுக்காக சொல்றாரு. அந்த கேள்வி நீங்க கேட்க வேண்டாம். உங்களுக்கு பத்திரிகை ஊடகத்துக்கு அத்தனை பேருக்கு தெரியும் எத்தனை ஆண்டு காலம் இந்த கட்சியில வழக்கு நடந்திருக்குது. உச்சநீதிமன்ற வழக்கு எப்படி, உயர்நீதிமன்ற வழக்கு எப்படி, உயர்நீதிமன்ற பெஞ்ச் எப்படி, தேர்தல் ஆணையம் எப்படி, தேர்தல் ஆணையம் அங்கீகரித்து எல்லாமே தெரியும். ஒரு தேர்தலும் நடந்து முடிஞ்சிட்டு 2024 தேர்தலும் நடந்து முடிந்து விட்டது.